ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, குரு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் குரு என்பவர் மிக 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 ஒரு முக்கியமான வழிகாட்டி. குரு இல்லாத எந்த ஒரு வித்தையும் நம் மனதிலே தங்காது. அதனால்தான் குரு இல்லாத வித்தை பாழ் என்று சொல்லி வைத்தார்கள். குரு இல்லாமல் செய்கின்ற பூஜை என்பது வீண். அதாவது மாதம் அமாவாசை தர்ப்பணம் செய்கின்றோம், அதை கூட ஒரு குருமுகமாகத்தான் செய்ய வேண்டும். அந்த ஒரு வேதியரை வைத்துக்கொண்டு நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே குரு இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பூஜையும் நமக்கு பலனை அளிக்காது. குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி பிறப்பது முதல் இறப்பது வரை குருவினுடைய அனுகிரகமும் குருவுடைய வழிகாட்டுதலும் நமக்கு மிக மிக முக்கியம். ஒருவனுடைய வாழ்க்கை செம்மையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் அவனுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது என்று அர்த்தம். இன்றைக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்பது பழமொழி. குழந்தைக்கு மாதா பிதாவை அடையாளம் காட்டுவார். மாதாவும் பிதாவும் இணைந்து அவனுக்கான குருவை அடையாளம் காட்டுவார்கள். குரு தெய்வத்தை நாம் அடைவதற்கு என்ன வழியோ அதனை நமக்கு குரு வழிகாட்டுவார். ஆகவே குருவினுடைய தேவை என்பது மிக மிக அவசியம். புலன் மயக்கத்திலிருந்து மனிதனை விடுவிக்க குரு ஒருவரால் தான் முடியும். அதனால்தான் குரு இல்லாத வித்தை பாழ் என்று சொல்லி வைத்தார்கள். ஞான மார்க்கத்திற்கு குரு என்பவர் மிக அவசிய தேவை. அறியாமை என்கின்ற இருளை அகற்றுபவர் குரு. ஒருவன் வேதங்கள் கற்றிருந்தாலும் ஆகமங்கள் உபநிடதங்கள் பயின்று இருந்தாலும் குருவின்றி மெய்ஞானம் என்பதை அடைய முடியாது. இவற்றையெல்லாம் கற்றிருக்கலாம், ஆனால் மெய்ஞானம் அடைவதற்கு குருவினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் மெய்ஞானம் அடைய முடியும். குடும்ப வாழ்க்கையிலே இருந்து கொண்டு இன்பத்தை அனுபவித்து ஞானத்தை தேடுதல் நலம். வாழ்க்கையின் வழிகளையும் ஆன்மீக பணிகளையும் குரு வழிகாட்டி அதன் மூலம் நாம் நெறி பிறழாமல் நடக்க வேண்டும். குருவே தெய்வம். குருவினிடத்தே நிழல் போன்று நின்று அவரது செயல்களுக்கெல்லாம் ஒத்து பழகி இருத்தல் வேண்டும். அவர் ஒன்றை செய்யும் போது அதனை புரிந்து கொண்டு அவர் எப்படி செய்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். ஞானம் வேண்டும் என்று பல பேர் தவறுதலாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கின்றார்கள். முதலிலே ஞானம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது ஏதோ கிடைத்தற்கரிய ஒரு விஷயம் என்பது அல்ல. ஒருவன் குருவினை நன்றாக பற்றி கொண்டு குருவினுடைய சொல் கேட்டு நடந்து குரு என்ன சொல்கின்றாரோ அதற்கு பதிலளிக்காமல், அதற்கு மறுமொழி பேசாமல், பதிலளிக்காமல் என்றால் அவரை எதிர்த்து பேசாமல் அவர் சொல்வதை கேட்டு நடந்தால் அவன் நிச்சயமாக ஞானம் பெறலாம். குருவிற்கு மேலானது எதுவுமே இல்லை. எவரையும் பார்த்த மாத்திரத்திலேயே மனதில் தானாகவே சாந்தியும் திடமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறதோ அவரே பரமகுரு என்கின்றது குரு கீதை. குரு என்பவர் தன்னை பெரும்பாலும் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார். நாம் தான் அவரை தேடி செல்ல வேண்டும். உங்கள் மனம் யாரிடம் ஒடுங்குகின்றதோ உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே அவர்தான் குரு. எவரை கண்டால் மனம் தத்தளிக்காமல் ஒடுங்கி ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ அவரே உங்களுடைய குரு. இந்த கலிகாலத்திலே திருவண்ணாமலையிலே நமக்கெல்லாம் அருள்பாலிக்க எத்தனையோ மகான்கள் இருக்கின்றார்கள். நம்மிடையே வாழ்ந்து மறைந்த மகான்கள் ரமண மகரிஷி அவர்களெல்லாம் மறையவில்லை. மறைவது என்றால் நான் தவறான அர்த்தத்திலே சொல்லவில்லை. அவர்களெல்லாம் இறைவனோடு கலந்தவர்கள். இறைவனோடு கலந்து விட்டபடியால் இறைமுகமாக நம்மை வழிநடத்துகின்ற மகா பெரிய ஞானிகள். ஆகவே இந்த குருமார்களை எல்லாம் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ரமண மகரிஷி மகா பெரியவர், யோகி ராம் சுரத்குமார்
குருஜி, இவர்களையெல்லாம் பற்றி கொண்டு இவர்கள் நமக்கு எத்தனையோ நல்ல செய்திகளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நல்ல செய்திகளை படித்து அவர்கள் வாழச் சொன்ன முறையிலே நாம் வாழ்ந்தால் இந்த உலகமானது, உலகம் என்கின்ற மாயையிலிருந்து நாம் விடுபட்டு தெய்வ சாநித்தியம் என்பதை நாம் நிச்சயமாக அடைய முடியும். குரு உங்களுக்கு தெளிவை கொடுத்து வழி நடத்துபவர். குருவை தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மனதளவில் சாதனைகளுக்கு தயார் என்றால் உங்கள் உபதேசம் உங்கள் முன் உங்களுடைய குரு தோன்றுவார். அதாவது உங்களுக்கு உபதேசிக்க வேண்டிய குருவானவர் உங்களை தேடி வருவார். குரு கிடைத்தவுடன் அவரிடம் இந்த மந்திரம் எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. நமது தகுதிக்கு ஏற்ப நமது ஞானம் எத்துணை தூரம் என்று குரு கணக்கிட்டு விடுவார். அவரே நமக்கு வேண்டிய மந்திர உபதேசத்தை நிச்சயமாக தருவார். அதனை நாம் பயன்படுத்தி குருமுகமாக அந்த மந்திரங்களை சொல்லி 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 நம்முடைய ஆன்மீக வாழ்வை சிறக்க வைத்துக் கொள்ளலாம். குரங்கு குட்டியானது குரங்கை பிடித்து கொள்வது போல் குருவை பக்தன் பற்றி நிற்க வேண்டும். குரு பார்வை கிடைத்ததும் பூனைக்குட்டியை பூனை தூக்கிச் செல்வது போல் சீடனை குரு தூக்கிச் செல்வார். எல்லோராலும் குருவாகிவிட முடியாது. மிதந்து கொண்டிருக்கின்ற மரக்கட்டை பல மனிதர்களையும் விலங்குகளையும் ஆற்றை கடந்து அழைத்து செல்லக்கூடும். நல்ல குரு என்பவர் நம்முடைய பிறவிக் கடலை கடக்கச் செய்யும் வலுவான ஒரு கட்டை போன்றவர். இதனை நான் சொல்லவில்லை, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னுடைய உபதேசத்திலே இதனை சொல்லியிருக்கின்றார். இந்த அரும் பிறவியிலே முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி ஒரு குருவின் சேர்க்கை என்று சொல்கின்றார். அவரின் திருவடியை வணங்கி மகிழ்வதாக வேதாத்ரி மகரிஷி இன்பமுறுகின்றார். வேதாத்ரி மகரிஷி எல்லாம் ஆன்மீகத்திலே கரை கண்டவர்கள். அவர்கள் மூலம் எத்தனையோ பேர் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். பக்தன் தகுந்த மனப்பக்குவம் அடையும் போது குரு தானாக வருவார். குருவை தேடி அலைய வேண்டியதில்லை. வானொலி பெட்டியிலே தகுந்த அலைவரிசையை திருப்பினால் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் கேட்கின்றதல்லவா? அதுபோல பக்தன் தனது மனதை தகுந்த அலைவரிசையில் வைத்திருக்கும் போது குரு அந்த அலைவரிசையிலே தானாக வந்து அமருவார். இசைஞானி இளையராஜா அவர்கள் மிக அற்புதமாக சொல்வார், எனக்கு குரு தேவை என்றபோது சரியாக நான் ரமண மகரிஷியை அடைந்தேன். அவர் மூலமாக ஆன்மீகத்திலே என்னுடைய வாழ்வானது ஜொலித்து கொண்டிருக்கின்றது என்று இசைஞானியார் அவர்கள் சொல்வார்கள். அதுபோல ராமகிருஷ்ணருக்கு கோத்தாபுரி தானாக தேடி வந்து உபதேசம் செய்தார். மூர்த்தி தவம் தீர்த்தம் முறையாக செய்தோர்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றார் தாயுமானவர். வாழ்க்கை வாழ்வதற்கே குரு மட்டுமே சத்தியம், அவர் காண்பித்தது மட்டுமே ஞானப்பாதை என்ற குழப்பமில்லாத தெளிவான வாழ்க்கையை அமைந்திட நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இப்பிறவி பயன்களை அடைவிக்கும் நல்வழி காட்டி உதவுவது குருவின் சரணார விந்தங்களே. எத்தனையோ குருமார்கள் இந்த ஞான பூமியிலே அவரவர் மனதிற்கு இசைந்த வழியிலே சத்குருவை தேர்ந்தெடுத்து பின் அவரை விடாது பின்பற்றினாலே நடைமுறை வாழ்க்கையை அமைதியாகவும் நிம்மதியாகவும் நடத்தி முடித்து முடிவிலே இறைவனுடைய திருவடிகளை அடையும் பாக்கியம் பெறலாம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்கின்றது அற்புதமான திருமந்திரம். இந்த வார்த்தைகளிலிருந்து குரு என்பவர் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு எத்துணை தூரம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்கின்ற மாயையை இதிலே இருந்து விடுபடுவதற்கு நல்ல குருவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று அந்த இறைவனை ஆசிக்க வேண்டும். இந்த இறைவனிடத்திலே எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு நல்ல குருவை எனக்கு காட்டு என்று அனுதினமும் நாம் பிரார்த்தித்தால்
இறைவன் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குருவை காண்பிப்பார். அந்த குரு மூலமாக இந்த உலக வாழ்க்கை என்கின்ற மாயையில் இருந்து நாம் விடுபட்டு மெய்ஞான வாழ்வை அடையலாம். எல்லோரும் விரும்புவது அந்த மெய்ஞான வாழ்வையே. திரும்ப திரும்ப இந்த பிறவி பெருங்கடலிலே உழன்று 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 சாக வேண்டாம். சாவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்றால் அதற்கு பிறவி இல்லாமல் போக வேண்டும். பிறவி இல்லாமல் போவதற்கான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று முதல் அதற்கான முயற்சிகளை செய்வோம். நல்ல குருவை பிடித்துக் கொள்வோம். இந்த பிறவி பெருங்கடல் என்கின்ற மாயையிலிருந்து விடுபடுவோம். நன்றி, வணக்கம்.